வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் சிம்பிளான டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இது நார்மலாக பிகினர்ஸ் கூட இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாத் நான் லைனிங் கிளாத்தில் பேக் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கோட லென்த்தும் அகலமும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நெக்கு நான் 2 இன்ச் அளவு வைக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டர் 3 இன்ச் அளவு வைக்கிறேன். ஹார்ம்ஹோல் அளவு 5 இன்ச் அளவு. நார்மலாக இது பேக்கில் நார்மலான அளவு இது மார்க் பண்ணுறது. இது அப்படியே நம்ம வளைவாக இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட லென்த்து 8 இன்ச் அளவு நான் மார்க் பண்ணுறேன். இது நார்மலாக எப்பவும் போல் நம்ம பாக்ஸ் வடிவத்தில் இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாக்ஸ் வடிவத்தில் மார்க் பண்ணிவிட்டு இது நெக்கு நம்ம எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் உள்ள லைனிங் கிளாத்தில் சும்மா ஒரு டம்மிக்காக மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டிசைன் தான் வரும். இது நம்ம பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். இப்போ நெக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ப்ளவுஸ் கிளாத்தில் நம்ம லைனிங் கிளாத் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2ஆக மடிச்சுட்டு அதை நெக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த நெக்கு ஓரத்துலேயே மார்க்கர் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலத்திலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம ஒரு வளைவாக இது ஒரு டிசைன் மார்க் பண்ணி விடலாம். நம்ம லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணோம், அதே மாதிரி பேப்பர் கேன்வாஸில் மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நெக்கு உள் நெக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் ஒரு லீஃப் மாதிரி நம்ம ஒரு சின்ன சைஸில் அதே அளவு இன்னொன்று வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய சைஸில் ஒன்றும் சின்ன சின்ன லீஃப் வடிவத்தில் 2ம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம அந்த டிசைன் கிளாத் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் அது மேலேயே வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்குறோமோ கேன்வாஸு அதே அளவு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஓரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு வரைக்கும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டரில் கிளாத் இருக்குது பாருங்கள், அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம அந்த லீஃப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். பெரிய லீஃப் நான் வச்சு தையல் போட்டேன். இப்போ சின்ன லீஃப் வச்சு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இது ஹைன் பண்ணாலும் நம்ம தையல் போட்டால் தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிப்பாக நிற்கும். அதனால் நான் தையல் போடுறேன். இன்னொரு லீஃபுக்கு நான் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுட்டு தையல் போடுறேன். அப்போ இது பேப்பர் கேன்வாஸ் அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 3மே நான் பேப்பர் கேன்வாஸ் அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத் நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது நார்மலாக வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் போடுற மாதிரியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நெக் வரைக்கும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அது சென்டரை வச்சுட்டு நம்ம பின் பண்ணிவிட்டு அது ஓரத்துலேயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நெக்கு சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நெக்கை சுற்றி தையல் போட்டேன். இப்போ பெரிய சைஸ் வந்து லீஃப் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அது சென்டரில் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நான் லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், கோல்டு கலர் லேஸு. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் லேஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த வளைவாக இருக்குது பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த லேஸ் வந்து நல்லா பெண்ட் ஆகும். அதனால் நான் இந்த லேஸை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த லீஃப் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையலும் வந்து நம்ம போட்டுக்கலாம். 2 சைடு தையல் போடும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு சைடில் வந்து சின்ன சைஸ் பிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதையும் வச்சு தையல் போட்டு லேஸ் வச்சு நம்ம கவர் பண்ணலாம். ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரே அளவாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள், அது ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு நம்ம அந்த கேன்வாஸ் அளவுக்கு டிசைன் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது அது மேலே வந்து நம்ம லேஸ் வச்சு தையல் போட்டுக்கலாம். அந்த பிசுரெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம லேஸ் வச்சு தையல் போடுறோம். இந்த லேஸ் வச்சு தையல் போடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெக்குக்கு வந்து நான் கோல்டு கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன், அதை கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி நம்ம நெக்குக்கு வந்து தையல் போட்டுக்கலாம். இது ஓரத்தில் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தில் வந்து கட் பண்ணலாம். அப்போது பைப்பிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா அழகாக வரும். கிளாத் நிறைய இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து மெலிசான பைப்பிங் வந்து வராது, ரொம்ப திக்னஸாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். சென்டரில் வேணும்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பேட்ச் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சிம்பிளான டிசைனு. இது நார்மலாக வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்கிற டிசைனு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளாத் இல்லைன்னா கூட வேறு கிளாத்து இல்லை சில்க் சாரீக்கு அந்த மாதிரி பார்டர்லாம் அடித்து தைக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி வந்து சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாம் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.